ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஆஸ்பிஸ்ல பார்க்க போகிற மூவி காதலிக்க நேரம் இல்லை. இந்த படத்தோட கதை என்னன்றதை லைட்டாக பார்க்கலாம். இந்த படத்தில் நம்ம ஜெயம் ரவியும் நித்யா மேனும் நடிச்சிருக்காங்க. நம்ம கிருத்திகா உதயநிதி அவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம படத்தோட கதாநாயகன் ஜெயம் ரவி இருக்காரு. அவருக்கு கல்யாணம், குழந்தைகள் இதெல்லாம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. லிவிங் டுகெதர்லேயே சாவரக்கும் வாழ்ந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுற ஒரு ஹீரோ. கதாநாயகியை பொறுத்த வரைக்கும் அவங்க விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நாள்லேயே, ஒரு 2 வாரத்துலேயே அவர் அந்த ஆள் எப்படி ஒரு மட்டமான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போய் 2 வாரத்துலேயே அவரை டிவோர்ஸும் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் ஒரு ஆணோட துணையே இல்லாமல் அந்த குழந்தைய பெற்றுக்கணும்னு ஒரு ஆசை. இந்த மாதிரி 2 கதாபாத்திரங்கள் ஒரு மையப்புள்ளியில் ஜாயின் ஆகும் பொழுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த மொத்த படத்தோட கதையே. இந்த படத்தை பார்க்கும்போது 2010 ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி ட்ராமா வெளிவந்த த ஸ்விட்ச் படம் நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு 90% ஒற்றுமை இருக்குது. ஏன்னா கதைக்களமும் சரி, அந்த சீன் வைஸும் சரி, நிறைய ஒற்றுமைகள் நான் இதை பார்த்தோன்னே தெரியுது படத்தில். ஆனால் படத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னா முதல்ல மியூசிக் சூப்பராக இருக்கணும், ரெண்டாவது ப்ரீஸியாக இருக்கணும் அதை பார்க்குற விஷுவல்ஸ் எல்லாம். அந்த சினிமாட்டோகிராஃபின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொமான்டிக் மூவி எடுக்கும்போது. இந்த படத்தில் அந்த கிமிக்கோட விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு விஷுவலும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. பளிச்சுன்னு நம்ம பார்க்கும்போது அந்த டே லைட் சீக்வன்ஸு, இந்த நைட் சீக்வன்ஸு எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் பண்ண விதமாக இருக்கட்டும் சரி, ஒரு நைட் எஃபெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பளிச்சுன்னு சூப்பராக ப்ரெசன்டபிளாக பண்ணியிருக்காரு. இன்னொன்று நம்ம ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் சொல்லவே வேணாம். ரொமான்டிக் சீக்வன்ஸ் எல்லா விஷயமே சூப்பராக ஆராரம் பண்ணியிருக்காரு. இந்த வயலினையும் இந்த கிட்டாரையும் வச்சு, பியானோவை வச்சு ஒரு மேஜிக் ஒன்று இல்லை வெஸ்டர்ன் வோக்கல் வச்சு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காரு பாருங்க. படத்துடைய காட்சிகள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு அந்த மியூசிக் மூலிமா நம்மளை அப்படி ஒரு வைப்ரண்ட்டாக கொண்டு வந்திருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி என்ன ரொம்ப இழுக்குதடி அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ 2025 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹிட் அந்த பாட்டுன்னு சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் சாரில் மியூசிக்கில், அதுவும் படத்தில் 2 தான் வேறு வருது. அதனால் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் படத்தில் நடுவில் ஒரு வாட்டி வரும் எண்ட் கிரெடிட்டில், நீங்கள் படத்தை முடிஞ்சோடனே ஏஆரே ஆடி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த பாட்டு மிஸ் பண்ணாமல் எண்ட் கிரெடிட் பார்த்துட்டு தியேட்டர் விட்டு வெளியே வாங்க. ஒரே பாட்டு 2 வருஷனில் வருது. லாவெண்டர் நேரமே கூட ஒரு நீட்டான பாட்டு தான். அது சாங்ஸ் ஒரு சில பாட்டுன்னு சொல்லுவாங்க, எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்குது. சூப்பராக பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு ஏஆரா. சீன்ஸை பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க கிருத்திகா உதயநிதி. அந்த பிக்சரைசேஷன் பிளானிங் பண்ணது ஸ்கிரிப்ட்லேயே அது இருந்திருக்கு. ஸோ நல்லா அந்த ஹீரோயின் மீட்டப்ஸு, அந்த கான்சிக்வன்சஸாக அந்த மீட்டுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றது சூப்பராக ரைட்டிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க. நைட் சீக்வன்ஸை அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கில் அது கொண்டு வந்ததுனால, அது பேப்பர்லேயே அது இருந்ததுனால, அது எக்ஸிக்யூஷன் சூப்பராக பண்ணி நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் வைப்ரண்ட்டாகவும் அந்த மியூசிக்கோட சேர்ந்து ஒரு கவிதையாகவே இருக்குது. இந்த படமே ஒரு கவிதையாகவே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த படத்தை சொல்லலாம். காதலிக்க நேரங்களே சூப்பரான பதிவு. இந்த படமே பார்த்தீங்கன்னா மியூசிக்கு, விஷுவல்ஸ், லவ், இந்த 3மே சேர்ந்தா ஒரு கவிதையாக இருக்கும் பார்த்தீங்களா. அது 3மே ஃபுல்ஃபில் ஆனதான் அந்த படம். ஒரு 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 ஆணோட தோளில் அந்த பெண் சாயிற ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அவன் நமக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி அந்த ஷோல்டரில் சாய்வாங்க பார்த்தீங்களா. அந்த சீனே ஒரு கவிதையாக அப்படியே ஒரு பாட்டாக ஒரு மியூசிக்காக சூப்பராக இருந்தது. நித்யா மேனன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரவி மோகன், நம்ம ஜெயம் ரவி பேரை வேற மாற்றிட்டாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெயம் கொடுத்து இப்போ பேரை மாதிரி ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டாரு. இவங்க 2 பேருமே கூட கெமிஸ்ட்ரியும் இந்த படத்தில் அட்டகாசமாக இருந்தது. பல காட்சிகளில் ரொம்ப ரொம்ப அழகாகவே புல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான லவ் மூவி வித் சூப்பர் விஷுவல்ஸ், சூப்பர் மியூசிக்கோட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ரவி மோகனோட ஃப்ரெண்ட்ஸாக வரக்கூட வினய் மற்றும் யோகி பாபு இவங்களும் கொடுத்ததை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஹீரோயினோட பேரண்ட்ஸாக வரவங்க கூடவங்களையும் சூப்பராக லால்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவங்கவுங்க கேரக்டர்ஸை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு போயிருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க நம்ம கிருத்திகா உதயநிதி. இந்த LGBTQ, இந்த ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் லிவிங் டுகெதரு, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல்
லைட்டாக டச் பண்ணி இந்த சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. இந்த படத்துக்கு இது ஆக்சுவலாக தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான். எல்லாமே சூப்பராக இருந்ததா, இது மற்றபடி படத்தில் வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால், இப்போ வரேன் மேக்கிங் அப்படின்றது சூப்பராக இருந்தது. சீனை நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் அந்த 2010 ரிலீஸ் ஆன ஸ்விட்ச் இந்த படத்தோட 90% சீன்ஸ் அப்படியே இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, அது வந்து வெறும் 1.25 மணி நேரம் ஓடுற படம். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர் 25 நிமிஷம் ஜவ்வா இழுக்கிறாங்க. ஆக்சுவலாக இதை வந்து 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டுன்னு வச்சுங்களேன். இதை வந்து கான்செப்டே பார்த்தீங்கன்னா லவ் தான். ஆப்வியஸ்லி நமக்கு படத்தோட எண்டில் ஹீரோ ஹீரோயின் சேருவாங்க அப்படின்றத லாஜிக்காக நமக்கே தெரியும். நம்ம பெரிய பெரிய படம் மாதிரி ஒரு மாசான சீன்னா இங்கே வைக்க வேண்டிய அவசியமே நமக்கு தேவையில்லை. நமக்கு பார்த்தோன்னே தெரியும் ஹீரோ ஹீரோயின் சேருவாங்க. எப்படி சேருவாங்கன்றதான் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். ஆனால் அது ரொம்ப ஜவ்வா இழுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. 2 hours 20 minutesன்றது ரொம்ப ஜவ்வாக இழுத்தது எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் இந்த கதை வந்து ப்ரிடிக்டான கதை. இந்த ப்ரிடிக்டான கதையில் 2 hours நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சென்சிட்டிவான டாபிக்னா வேறு ஆல்ரெடி டச் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் அது கூடவே ஒரு சின்ன சின்ன காமெடிஸ் ஆட் பண்ணி, இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். ஒரு சில மசாலா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். மசாலா எலமெண்ட்ஸ்ன்றது நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னான ஒரு காமெடி சீன்ஸை விட அட்லீஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன்னு நம்ம பார்க்கறதுக்கு போர் அடிக்காமல் போயிருந்திருக்கோம். ஏன்னா வந்து நம்ம எண்டிங் என்னன்றது ஆல்ரெடி தெரிஞ்சு பார்க்கும்பொழுது அது இன்ட்ரெஸ்ட் நம்ம கொண்டு வரணும்னா சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். நான் என்ன விஷயம் அப்படின்றத நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், படத்தில் வந்து இன்டென்ஷனாகவே நம்ம நித்யா மேனனுக்கு கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்த தெரியாமல் அப்படியே ஒரு ஃபினிஷிங் ஒன்று முடிச்சிருப்பாங்க. என்னடா அது சொல்லிட்டு நம்ம பாட தேட்டரை விட்டு வெளியே வரும்பொழுது நமக்குலாம் தோணும், என்ன அது நித்யா மேனனுக்கு இந்த காட்சி தெரியாமையே போயிடுச்சு, இது சொல்லியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஆனால் அது வந்து வேணும்ட்டே பர்பஸ்ஃபுல்லாக தான் நம்ம கிருத்திகா உதயநிதி அதை பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட்லேயே அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நமக்கே அந்த தாட் தோணுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த விஷயத்தோடு அந்த படத்தை முடிச்சது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்து அப்படியே முடிச்சிருந்ததுனால ரொம்ப நல்லாவே இருந்ததுன்றதை தாண்டி இப்படியே ஏற்றுக்கிறவன் தான் ஒருத்தன் உண்மையான ஒரு லவ். அந்த லவ்வுக்கு அது தேவை அப்படின்றத வந்து ரொம்ப ஜென்யூனாக காமிச்சிருக்காங்க. தான் இந்த படத்தில் வந்து ஜென்யூனாக ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்சிகள் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த படத்தில் அடல் கண் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லை. இங்கே தாராளமாக தியேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். இது வந்து யூபாரி சர்டிஃபிகேட் மூவி தான். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தியேட்டர்ஸில். என் கிரெடிட்டில் நம்ம ஏஆர்ஆர் ஒரு பாட்டு ஒன்று வரும், அதை மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வாங்க தியேட்டரில். வந்து ரொம்பவே சூப்பரான சாங்கு, சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி வேறு ஒரு படத்தோட ரிவ்யூவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர்பீஸ் பிக். நன்றி, வணக்கம்.